அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து திமுக ஆட்சிய கலைக்க போறாங்க. அவ்வளோதான் திமுக ஆட்சி கவிழ போகுது. இப்படிலாம் பேசினால தான் இந்த எச் ராஜா. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் இருக்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா? அவர் வந்து புதுசா இங்க வர்றாரு. ஆளுநர் பொறுப்பேற்கிறதுக்காக வர்றாரு. அ அப்ப அவருங்கலாம் சொன்னாங்க, "பார்த்தீங்களா நாகாலாந்துல அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. அவர் அவ்வளோ பெரிய ஆளாக்கும், அப்பாட்டக்கராக்கும் வந்த உடனே பாருங்க, அவ்வளோதான் திமுக ஆட்சிய வந்து கலைச்சிருவாங்க." இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஏதாவது ஒண்ண அழிக்கிறது, அத வந்து இல்லாம ஆக்குறது. இது வந்து இவர்களுடைய கனவாகவே இருந்துகிட்டே இருக்கு. அத தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஜாதகத்தையே நாங்க வந்து அலசி எடுத்துட்டோம், ஆராய்ஞ்சுட்டோம். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. இந்த ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு பாஜகவுல வந்து ஒரு அணி இருக்கு இல்லையா? அவங்க வந்து கலாச்சார பிரிவினுடைய தலைவராக ஒரு ஜோஷியரை வந்து அவங்க வச்சிருக்காங்க. அப்ப அதில அலசி ஆராய்ஞ்சுட்டோம். கட்டமே கிடையாது அவருக்கு. முதலமைச்சர் ஆகுறதுக்கு அவர் கட்டத்தில இடமே கிடையாது ஜாதகத்தில. அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஜோசியமெல்லாம் பார்த்த ஆட்கள் தான் அவங்க. அது அவங்களுடைய கனவு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு. இன்னொன்னு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எந்த மாநிலத்திலயுமே வந்து ஒரு நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னா, அது பாஜகவுக்கு பிடிக்காது. ஏன்னா, நம்மளால குடுக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்களே மக்களுக்கு இவங்க குடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு வயித்தெரிச்சல்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா, அதாவது தமிழ்நாட்டினுடைய கல்வியில எங்க மாணவர்களுக்கு நாங்க இவ்வளவு சிறப்பா செய்றோம். எங்க பிள்ளைங்க இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போறாங்களேன்ற வயித்தெரிச்சல்ல அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கைய எங்க மேல திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் உண்மை. இவர்களுக்கு வந்து ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது. உலக அளவில் வந்து இன்னைக்கு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து என்றைக்காவது ஆங்கில ஊடகங்கள் கவனம் செலுத்தியிருக்கா? சொல்லுங்க. என்னைக்காவது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து ஆங்கில ஊடகங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோமா? ஆனா இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை, திராவிட மாடல் அரசு தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து ஆங்கில ஊடகங்கள் அத்தனையும் தலைப்புச் செய்திகளா போட்டாங்க. எப்படி போட்டாங்க? எல்லாமே பாசிட்டிவா போட்டாங்க. இப்ப இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பாகுமா இல்லையா? ஏன்னா நீங்க ஒன்றியத்துல தாக்கல் செய்யற பட்ஜெட்ட பத்தி கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க.